எல்லோருக்கும் வணக்கம். ஈஸியான இந்த கோவக்காய் தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவக்காவை நீட்டு வாக்கில் இப்படி அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 6 பல் தோலோட பூண்டு நல்லா நசுக்கி அதில் போட்டு வதக்குங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் அதில் போட்டு கோவக்காய், மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா 5 நிமிஷம் பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலக்கி மூடி வைங்க. நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ கலரி விட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு வெந்த பதம் தெரிஞ்சதும் தண்ணி சுண்டிடும். நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடான சுவையான கோவக்காய் தொக்கு ரெடி. இதை ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளை சாதம் சுட சுட போட்டு இதை பிசைஞ்சு அப்பளத்தை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.